30 வருஷத்து அடுப்பு மாதிரி யாரா வச்சிருப்பீங்களா பளபளன்னு? இது எப்பயும் இன்னும் ஒரு 10 நாள் ஆயுத பூஜை வரப்போகுது. இது க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். பன்னீர் சாப்பிட்டா வெயிட் வந்து ஏறாது, வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. சீஸ் தான் சாப்பிட்ணும், அதான் வெயிட் ஏறும். பட் இது வெயிட்டுக்காக இல்லை, அந்த பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்காக பன்னீர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். டக்குன்னு சமைச்சிடலாம், விடு, கவலைப்படாத. பிரியாணி சமைச்சு அசத்திடு. ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஒரு 10-15 நாள் ஆச்சு நம்ம வீட்டில் இருந்து விளாக் போட்டு. இன்னிலேருந்து நம்ம வீட்டில் இருந்தால் விளாக் வரும். பட்டு வந்து இங்கே வந்துட்டாங்களா குயிலப்பாளையத்துலேருந்து. இதுக்கப்புறம் இங்கேருந்து டெய்லி விளாக் விட்டோம். என்ன பண்ணுறது, எங்கள் மூஞ்செல்லாம் நீங்கள் பார்க்கணும் டெய்லியும். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலனாலும் பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொட்டீன் விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே. யார் வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு சாட்டர்டே புரட்டாசியில் படிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 3வது சனிக்கிழமை தான் படிப்போம். பட் எங்கள் அம்மா வீட்டை 5 சனியோ 4 சனியோ படைப்பாங்க. இன்றைக்கி சாம்பார், உருளைக்கிழங்கு, தழுவு மீன்ஸ் அந்த வெள்ளை பொங்கல் வச்சு படைப்பாங்க. 3வது சனிக்கிழமை கிராண்டாக வடை பாயசம்லாம் பண்ணி எல்லா சனிக்கிழமையும் படைப்பாங்க இவங்க வீட்டில் படைப்பாங்க. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் படைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்புறேன், போவேன் நான். இப்போ இங்கே அப்படியே குட்டி குட்டி வேலைலாம் இருந்துச்சா, அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டுன்னு சேவ் ஆகட்டும். இப்போ நீ என்ன பண்ணு, அங்கே போயிட்டு உட்காரு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காரு. ஏன்னா 10 பேர் இருப்பாங்க சலூன் கடையில். அதனால் நீ போயிட்டு உக்காஞ்சி வெயிட் பண்ணி லேட்டானாலும் பரவாயில்ல, வெட்டிட்டு வா முடியலாம். சரியா? முக்கியமாக அந்த ஆட்டு தடி எல்லாத்தையும் எடுத்துரு. அது ஒரு அழகா போயிடுச்சு பாக்குறவனுக்கு. அப்படி இல்லப்பா, நம்ம சலூன் கடைக்கு போனாலே எப்படி வந்து ஒரு 1.5 மணி நேரமா வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த தாடி மிஸ்ல எனக்கே பிடிக்கவே இல்லை தான். எனக்கே பிடிக்கலன்னா அப்புறம் ஏன் நீ அதை வச்சுன்னு இருக்க? யாருன்னா போஸ்ட் பண்ணி உன்னை வைக்க சொல்றாங்களா? 200 ரூபாய் இல்ல ஏதாவது படம் ஷூட்டிங்ல கையெழுத்து போட்டு வந்திருக்கேன், நான் இந்த கெட்டப்போட நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அங்கே வந்து டைம் வந்து நம்ம உட்காந்து இருக்கணும். அப்புறம் அந்த உட்காந்துருக்குல 200 நம்ம காசு தான் வேஸ்ட் ஆகும். நீ என்ன கையை சும்மா உட்காந்துருக்க, ஃபோன் வச்சிருக்க, உனக்கு டைம் போகிறதே தெரியாது. சரி, ஓகே, வெட்டிட்டு வந்துடும். ஓகேவா? இன்னைக்கு வெட்டிட்டு வந்து தான் அடுத்த வீடியோ கிளிப்பே எடுப்பேன் நான். ஓகேவா? வெட்டின்னு வர ஒழுங்காக அழகாக பார்க்குற மாதிரி. இவன் வந்து வீடியோவே எடுக்கவே விட மாட்டான். ஏன்னா நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். சரி, உனக்காக அம்மா ஒன்று பண்ணுறேன்டா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பிடிங்கி வச்சுருக்கேன். அவங்க அப்பா வந்து முடி வெட்டுற கடைக்கு போயிருக்காங்க. நான் வந்து இப்போ வச்சனுக்காக பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பால் வந்து டீ கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அந்த பால் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதான் டீ கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பால். ஏன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது. எப்பவுமே நம்ம டீ கடைக்குன்னு போனால் பால் வந்து நல்லா கட்டியாக இருக்கும், சுண்ட அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த பால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 1 லிட்டர் பால் இருக்கும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கா. நான் வந்து இதில் லெமன் ஊற்றிக்கிறேன். ஸோ லெமன் ஊற்றினா தான் பால் வந்து திரியும். இப்போ திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து ரெடி பண்ணிடலாம். வட்சன் பன்னீர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வட்சனுக்கு எப்படி பன்னீர் பிடிக்கும்னா, அவன் வந்து ஃபோனில் இப்படி தள்ளி பார்த்துட்ருக்கக்குள்ளே என் கூட. அப்போ வந்து அவனுக்கு அந்த பன்னீர் அவனுக்கு என்னன்னு தெரியாது. பட் அதை பார்த்தோன்னே அது நல்லா இருக்குது, சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டேன்னா, இது என்னதுன்னு பிடிங்கி பார்த்ததுக்கப்புறம் அது பன்னீர். ஸோ அப்பத்துலேருந்து பட்டுக்கிட்ட வந்து ஒரு வாரமாக நான் அடம் பிடிச்சி பன்னீர் வாங்கிட்டு வா சொல்லி கேட்டுகிட்டே இருந்து வாங்கி தரல. அப்புறம் பாண்டிக்கு போனால் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா. பாண்டிக்கு போயிட்டு நாங்கள் அப்போ சித்தி வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து ஒரு பன்னீர் வந்து 55 ரூபாய், மில்க் மிஸ்டர் ஏதோ கம்பெனி நேம் என்னன்னு சரியாக தெரியல, அந்த பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா மாதிரி மசாலாலாம் போட்டு வச்சு செஞ்சு கொடுத்து சூப்பராக சாப்பிட்டான். ஆனால் பன்னீர் சாப்பிட்டா வெயிட் வந்து ஏறாது, வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. சீஸ் தான் சாப்பிட்ணும், அதான் வெயிட் ஏறும். பட் இது வெயிட்டுக்காக இல்லை, அந்த பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்காக பன்னீர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, நம்ம ஏன் பட்டுக்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சி அதை வாங்கி தரமாட்டாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம், பன்னீர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சனுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு காட்டன் துணியில் அந்த
திரிஞ்சது இல்லையா பால், அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வாங்க. நல்லா இருக்கு. தொட்டு பார்க்கணுமா? குளிச்சிட்டு வர அப்பா, குளிச்சிட்டு நீ முடிதான் வெட்டிட்டு வந்திருக்க, மொட்டை வச்சிருக்கியாப்பா அப்படின்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டன் துணியில் போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த காட்டன் துணியில் போட்டு டைட்டாக கட்டி வச்சிருக்கேன். திப்பந்துட்டு தான் வந்துச்சு. நிறைய பண்ணணும் போல். ஒரு 2 லிட்டர் பால் பண்ணால் தான் ஒரு 10 பீஸ் கிடைக்கும். பட் நான் 1 லிட்டருக்கு கம்மியாக தான் ஊற்றுனேன். இவ்வளோ தான் வந்துச்சு. இது ஏதாவது வெயிட் போட்டு ஒரு 6-7 மணிக்கு பார்ப்போம். இப்போ மதியம் வந்து மணி 3 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மணி போல் பார்ப்போம். இதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் பன்னீர். இது மேலே இந்த கல்லை தூக்கி வச்சிட்டேன் வெயிட்டுக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு தானே கொடுக்கணும் பர்னர்லாம். ஆமாம் ஆமாம், எடுத்துகிட்டே கொடுத்துடலாம். இது எப்பயும் இன்னும் ஒரு 10 நாள் ஆயுத பூஜை வரப்போகுது. இது க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு வந்து இது அடுப்பு சீர் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணிட்டேன். இது வேலை மிச்சமாச்சு. எப்பவுமே நம்ம இந்த அடுப்பு வந்து இந்த மூஞ்சி மட்டும் தான் க்ளீன் பண்ணி பலன்னு வச்சுப்போம் இல்லையா? இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, துருப்பிடிச்சிச்சு. இதெல்லாம் விடவே மாட்டுது. என்ன பண்ணுறோம்னா இதை எதை போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டுது. ஸோ இந்த பக்கம் இந்த கார்னர் 4 சைடும் நல்லா வெள்ளையாகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து கொடுத்தா அனுப்ப போகிறேன். இந்த அடுப்பு எரிய மாட்டுது, இந்த அடுப்பு எரிய மாட்டுது. அதனால பட்டு வந்து இதை எடுத்துட்டு போகிறாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு ரெடி பண்ணி நல்லா திக்கு அது காற்று அடிச்சா அதில் ப்ரெஷரில் எல்லாம் வெளியில் வந்துடும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. என்ன அது காற்று அடிச்சா? எனக்கு அடுப்பு பற்றிலாம் எதுவும் தெரியாது. சரி, அம்மா மழை வர போது போக்குறவே பயங்கரமா இருக்குது கிரிய. எப்பவுமே வந்து ஹேர் கட் பண்ணாலே பட்டு அழகாயிடுவாங்க. அப்படியா? எப்பவுமே அழகுதான். பட் ஹேர் கட் பண்ணா இன்னும் அழகாயிடுவாங்க. ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் என்ன தூக்கின்னு இருக்கு? எது? அதெல்லாம் இப்பதானே கட் பண்ணிட்டு வந்து சரியாயிடா. சரியாயிடும். எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆனா இது சரி பரவாயில்ல, ஏதோ இருக்கு. வந்து டைம் கிடைக்கலான்ட்டு தான் பண்ணல. இந்த தாடி இந்த முடியெல்லாம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வந்து உங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்டா இருக்காங்களா, நீ மாசமா இருக்கியா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. முடி வச்சதே ஒரு குத்தமா அப்படின்ற ஆயிடுது. அவங்க போக ஒரு சோம்பேறி ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. காசு செலவாயிடும்ன்றாங்க, கூட்டமா இருக்குன்றாங்க, இதை இருக்கு அப்படியே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. நானே தான் மாசம் தள்ளி விடுறேன். போய் வெட்டி இதனால சண்டையே வருது. நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லாமலே இதுக்கப்புறம் நான் சொல்லாமலே தான் நீ வெட்டி ஆகணும். வேற வழி வெட்டுவியா வெட்ட மாட்டியா? வெட்டுறேன். சரி வா போலாம். ஊர்ல இருந்து பக்கத்துல காட்டேரி இப்போ வந்துடும் இது சரி பண்றதுக்கு. நான் ஃபோன் பண்ணா எடுத்து கட் பண்றாங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பட்ஜெட் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. 2 பார்னி மாத்தணும் அப்படின்ட்டாங்க. வேணாம் அது ஏதாவது இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி பண்ணி பாப்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. அடைப்பு மட்டும் எடுங்க அப்படின்னு சொன்னோம். சரி அடைப்பு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடைப்பு எடுத்து சரியாயிடுச்சுன்னா எட்டுன்னு போக வேண்டியதான். இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் பொறுமையா பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து அம்மா வந்ததுலேருந்து யூஸ் பண்ண அடுப்புன்னு மாற்றி சொல்லிட்டேன். அது வந்து ஒரு 15 வருஷம் அடுப்பா அது. இங்கே வந்து இவருக்கு சொல்கிறாரு, அப்புறம் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்குறாரு. ஆமாம், அம்மா வந்து கல்யாணம் பண்ண புதுசில் 2 அடுப்பு வந்து அவங்க பெரிய பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். 2 அடுப்புமே. இது இப்போ 3ஆவதாக வச்சிருக்க அடுப்பு வந்து சேகர் பேரில் வாங்கினதா. இவங்க வந்து ஒரு சிலிண்டர் புக்கு வாங்கினாங்களாம். அப்போ அந்த அடுப்பு வாங்கினாங்க போல. அதான் 13 வருஷம் 15 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. ஸோ அதுலேருந்தே இது நாங்கள் எதுவுமே மாற்றலை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பா வேலை தான் நினைக்கிறேன். சாப்பாடு வடித்து பொங்க விட்டுரு. நாங்கள் குயிலாப்பாளையத்தில் இருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு வாரம் அப்பா தான் சாப்பாடு வடித்தாங்க. ஊர்லேருந்து இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அடுப்பு ஃபுல்லாக சாப்பாடு ஒரே ஒரு மாதிரி இருந்துச்சு, பொங்கி. ஏன்ப்பா எப்படின்னு கேட்டால் நானா பண்ணுறது பொங்கிச்சு அப்படின்றாரு. அப்போ அவர் வேலை தான் நினைக்கிறேன். சாப்பாடு ஃபுல்லாக பொங்கி இந்த அடுப்பில் ஊற்றி அடுப்பே அடைச்சிருச்சு. சரி, இப்போ அண்ணன் வந்து நல்லா சூப்பராக எரிய வைப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணுறீங்களா? நல்லா எரியுது இல்ல? இதுக்கப்புறம் நீ பிரியாணிலாம் சமைச்சிடுவ. சீக்கிரமா சமைச்சிடுவேன். போடு தம்பி எங்க வச்சனா
இவன் வேற அடிக்கடி ஓடி ஓடி போயிடுறான். சரி நம்ம வீட்டுல வந்து செக் பண்ணுவோம்னா. ஓகே செக் பண்ணலாம். என்ன அவங்க ஏதாவது கடையில சூமந்திரகாளி போட்டு எரிய வச்சிருக்கு போறாங்க. அவங்க எரிய வச்சதுக்கு பக்கவா எரிஞ்சுது. நாமளும் செக் பண்ணலாம். ஆமா செக் பண்ணிடணும். என்னாச்சுக்கா நம்ம கொடுத்த காசு சூப்பரா இருக்குடா. ஓய் எப்பா டக்குன்னு சமைச்சிடலாம் விடு, கவலைப்படாத. பிரியாணியே சமைச்சு அசத்திடு. ஆமா கல்ல வச்சேன்னா அப்படியே டக்குன்னு சூடு நிறுத்திட்டா. ஐயோ சிலிண்டர் கேஸ் வேஸ்டா போகுது. ஐயோ எப்பா இன்னும் கிளம்பல. புரியல. கோயிலுக்கு இன்னும் கிளம்பவே இல்லை. ஆனா கோயில் இப்போ நாங்க வந்து நான் கிளம்பிட்டேன். அப்படியே மேல ஒரு சட்டை மட்டும் நாங்க வந்து இன்னைக்கு வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லையா, நாங்க வந்து கோயிலுக்கு போறோம். நம்ம தெருவுல இருக்க பெருமாள் கோயில்ல படைப்பாங்க. அதாவது வந்து சனிக்கிழமை வந்து இவங்க தெரு வீட்டு தெரு உபயம், அடுத்த சனிக்கிழமை எங்க தெரு உபயம். எங்க அம்மா வீட்டுல வந்து பிரசாதம் செய்வாங்க. ஆனா என்ன பிரசாதம் தெரியாது. காசு வந்து 500 கொடுத்துட்டாங்களா. இருந்தாலும் நாங்க வந்து பிரசாதம் செய்ய போறோம்ட்டு எங்கிட்ட இறங்கியிருக்காங்க களத்துல. கேசரின்னு நினைக்கிறேன். நாங்க வந்து அடுத்த சனிக்கிழமை பண்ணுவோம். இன்னும் கோயிலுக்கு கிளம்பா என்னதான் பண்ற? மணி ஆகுது. லேட்டா அவன் படிக்கா வச்சு வந்து பாப்கார்ன் கேட்டானா, அத பாப்கார்ன் பொரிச்சிட்டு இருக்கேன். இப்படி தூக்கு பேர் என் மூஞ்சில அடிச்சிச்சு. என்னது அடிச்சது? இது அடிச்சிச்சு. தூக்கு பேர் புஷ்னு வந்து மேல வச்சு. சரி உப்புலாம் கரெக்டா போட்டு விடு. சுடுபட்ட எப்படி பாப்கார்ன் ஏச்சா சாப்பிடலாமா? தீது அடியில இருக்கிறது தீது, மேல இருக்கிறது மட்டும் வெள்ளையா இருக்கு. இது என்ன பட்டு மஞ்சளா இருக்குது மாதிரி இருக்கு. ஏய் வெள்ளையா தான் இருக்கு. கேமரால வெள்ளையா இருக்கு. இதுதான் பன்னீர். இது வந்து டீ கடை பால். இது அப்பா கொடுத்து அமிச்சாரு. நல்ல காசுவோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மற்றபடி பன்னீர் சூப்பரா இருக்கு. நான் ஒரு நாள் பாக்கெட் பால்ல பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ओम साक्षात्